வாங்க, நான் கூப்பிட்டு போறேன், ஃபோன் பண்ணி கொடுங்க அவங்க கிட்ட, அவங்களுடைய கஷ்டத்தை கேட்டு சொல்லுங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆயத்தமா இருக்கணும். நீங்களும் ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நாம் ஒளியில அவர் சொல்ற, அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணுகிறது? சுத்திகரிக்கிறது. எல்லாருடைய பாவங்களையும் சுத்திகரிக்கிறது யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மட்டும்தான். ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், குருவி ரத்தம், கோழி ரத்தம், பன்னி ரத்தம், எந்த ரத்தமும் என்ன இல்லை, நம்ம பாவங்களை கழுவவே கழுவாது. வசனம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் சொன்னாரு, ஒருவன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை பின்பற்றினால் அவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கணுமா. வசனம் சொல்லுகிறது